ஹலோ கைஸ், வெல்கம் டு கோஆர்டினேட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ அரேஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் 2.0 சீரீஸோட பார்ட் தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலனா ஐகார்டில் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட் ஐகார்டும் தரேன், பெண்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன ப்ராப்ளமுக்கு 2.0 யூஸ் பண்ணணுன்ற மாதிரி எல்லாமே ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். இஃப் யூ டோன்ட் வாட்ச் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ப்ராப்ளம் என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். நமக்கு 2 அரேஸ் கொடுத்துருப்பாங்க, num1 and num2. காமன் எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். பட் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்னென்னா டூப்ளிகேட்ஸ் கவுண்ட் ஆகணும். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிளில் 1 2 2 1ன்னு இருக்குது, nums2ல 2 2ன்னு இருக்குது. ஸோ அவுட்புட்டில் 2 2ன்னு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். பிகாஸ் 2 ரெண்டு அரேலையுமே 2 டைம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்டர்செக்ஷன் 1. நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் 1ன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த இன்டர்செக்ஷன் 1ல் வந்துட்டு இன்டர்செக்ஷன் 1ல் யூனிக் மட்டும் வரும், பட் இங்கே டூப்ளிகேட்ஸும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அது என்ன ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளமில் யூனிக் எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட்டையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். இதுக்கு பெஸ்ட் அப்ரோச் வந்து என்னென்னா 2 பாயிண்டர்ஸ். இன்டர்வியூவில் பெஸ்ட் அப்ரோச் தான் கேட்பாங்க, அதனால நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு அரேலையுமே சார்ட் பண்ணுவோம். சார்ட் பண்ண அப்புறமா 2 பாயிண்டர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ சார்ட் பண்ணும் போதே நமக்கு வந்து எந்தெந்த நம்பர் வந்து சேம் இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக ப்ராப்ளமை டக்குன்னு சால்வ் பண்ணிட முடியும். பாயிண்டர்ஸ் ஐஎன்ஜே 2 பாயிண்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ 2 பாயிண்டர்ஸ் nums1ல் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ண அண்ட் nums2வை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு. சேம் எலமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ரிசல்ட்ஸில் ஆட் பண்ணுவோம். ரிசல்ட்னு ஒரு அரேல அந்த அரேவை ஆட் பண்ணுவோம். 2 பாயிண்டரும் அட் அ டைமில் நம்ம மூவ் பண்ணுவோம். நான் வந்து கோட் எழுதுகிறேன், கோட் எழுதும் போது உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், சார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்னா, சார்ட் பண்ணுறதுக்கு அரேஸ் டாட் சார்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு nums1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரேஸ் டாட் சார்ட் nums2. ஓகேயா? இப்போ நம்ம வந்து 2 பாயிண்டரை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். int I ஈக்குவல் டு 0 அண்ட் int jவும் நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ரிசல்ட்டு ஒரு அரே தேவை, அந்த அரேவையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். int I ஈக்குவல் டு 0, j ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு ரிசல்ட் அரே தேவையா? ஸோ லிஸ்ட், இதில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம், நம்ம இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இன்டீஜர் ரிசல்ட் equal to new array list. ஓகே, இப்போ நம்ம ஃபுல் nums1ஐயும் ஸ்கேன் பண்ணோம், nums2ஐயும் ஸ்கேன் பண்ணோம். num1 ஸ்கேன் பண்ணுறதுக்கு I பாயிண்டர், num2 ஸ்கேன் பண்ணுறதுக்கு j பாயிண்டர். ஸோ while லூப் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். if I less than nums dot length, ஏன்னா ஃபுல் அரேவும் நம்ம ஸ்கேன் பண்ணணும். nums1 dot length. ஓகே, and j and j less than nums2 dot length. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா நான் ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுவேன். ஆல்ரெடி சார்ட் ஆயிருக்கு. ஸோ nums1ம் nums2, அதாவது nums1ஓட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் nums2ஓட செகண்ட் வேல்யூவும் சேமாக இருக்கான்னு பார்ப்பேன். சேமாக இருந்துச்சுன்னா நான் வந்து nums1ஓட வேல்யூவை, ரெண்டுமே சேம் வேல்யூ தானே, நான் ஜேலேருந்து எடுக்கலாம், ஐலேருந்து எடுக்கலாம். ஸோ nums1லேருந்து நான் ஐ வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பாயிண்டரும் நான் வந்து மூவ் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் சேமாக இல்லை, nums of 1 வந்து கம்மியாக இருக்குது, nums of 2 வந்து அதிகமாக இருக்குன்னா
ஐயை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு டூப்ளிகேட்டோட கவுண்ட் எனக்கு தேவை. ஸோ ஐயை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். எல்ஸ் இப்போ வந்து நம்ஸ் டூவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னா ஜே வேணால் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இஃப் nums1 I is equal to nums2 of j இருக்குன்னா result dot add nums of I. ஓகே, அடுத்து நான் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணுவேன். else if nums1 is less than nums2. nums2 லெஸ்ஸாக இருக்குது, சாரி nums2 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எல்ஸ் ஜே இன்க்ரீஸ் பண்ணும். நான் உங்களுக்கு ட்ரை ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ஓகே, இது ஃபுல்லாக நான் கம்பேர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இன்னொரு கேஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நமக்கு ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து இங்கே இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் nums1ஓட லென்த் வந்து 3, nums2ஓட லென்த் வந்து 5. ஸோ நம்ம சார்ட் பண்ணால் இந்த கம்பேரிசனில் இந்த ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் கம்பேர் ஆகும். அப்போ இந்த 2 எலமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கா? ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஆன்சர் அப்படின்னு ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த அரே வந்து நம்மளோட நியூ இன்ட்டோட சைஸ், இந்த ரிசல்டன் அரேயோட சைஸ். ரிசல்ட்டோட சைஸ் இதில் நான் வந்து ஃபார் லூப்பில் போட்டு என்னென்ன அரே என்ன பேலன்ஸ் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் நான் வந்து எடுத்துப்பேன். int k equal to 0, கடைசியாக நான் வந்து ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, இப்போ நான் ட்ரை ரன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆன்சர். ஓகே, இப்போது ட்ரை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். nums2ல் nums1ல் நமக்கு 1 1 2 1 இருக்குது, nums2ல் 2 2 இருக்குது. சார்ட் பண்ணால் இந்த இடத்துல ஓகே, இது ரெண்டும் சார்ட் பண்ணி தான் இருக்கேன். நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு சார்ட் பண்ணால் வந்துட்டு 4 5 9. செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதை சார்ட் பண்ணதுக்கப்புறமா 4 4 8 ஓகே. இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் வேல்யூவும் இந்த ஃபஸ்ட் வேல்யூவும் சேம். ஸோ நான் வந்து ரிசல்ட்டில் வந்து எனக்கு என்ன இருக்கும், நான் அந்த நம்பரை ஆட் பண்ணுறேன் 4. ஓகே,
ஆட் பண்ணதுக்கப்புறமா ஐயும் ஜேவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஐயும் ஜேவும் 1 1 இப்போ. அப்போது 5ம் 4ம் சேமா அப்படின்னு பார்ப்பேன். இல்லை. ஸோ சேமாக இல்லாதனால நான் வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ஸ் ஆஃப் 5ல் நம்ஸ் ஆஃப் 1ல் இருக்க வேல்யூ லெஸ்ஸரா அப்படின்னு பார்ப்பேன். 5 வந்து பெருசு. ஸோ எனக்கு ஜே மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜே மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஜே வந்து 2, ஐ வந்து 1. ஓகே. ஸோ திரும்ப 5ம் 8ம் கம்பேர் பண்ணுவேன். ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபெயிலு. செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகும். செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எனக்கு 9 வந்துடும். ஏன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ 9ம் 8ம் கம்பேர் ஆகும். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபெயிலு. செகண்ட் கண்டிஷனும் ஃபெயில். ஏன்னா 9 வந்து 8 விட அதிகம். அண்ட் இப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஜே ப்ளஸ் ப்ளஸில் ஜேவோட வேல்யூ 3. 3 வந்து 9. ஓகே. ஸோ 9 வந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் 9ஆக தான் இருக்குது. ஸோ இந்த அரேயில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 4,9 அப்படின்னு வந்துடும். ஸோ ஐ வந்து எனக்கு ஆட் பண்ண முடியாது. நான் அரே அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகிடும். அண்ட் ஜேவோட வேல்யூவும் எனக்கு 5ன்னு ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் வைல் லூப் வந்து ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆகினதுனால எனக்கு இப்போ என்ன பண்ணனா, இது வந்து நம்ம அரே லிஸ்ட்டாக தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து அரே லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஆன்சர் வந்து அரேயில் ரிட்டன் ஆகணும். அதனால் நான் நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ரிசல்ட் சைஸோட அரேவை நான் வந்து போட்டு அரேவில் எல்லாமே, அதாவது ஒன்றும் இல்லை, அரே லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ அரேவாக நான் கன்வெர்ட் பண்ணி அரேவை நான் ரிட்டன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இதை ரன் பண்ணி பார்த்துலாம். ஓகே. என்ன இஷ்யூ? நியூ இன்ட் ரிசல்ட் டாட் சைஸ் கரெக்டாக இருக்காது.
ம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஷியோர் கைஸ்.